கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பிசாசின் தந்திரங்களையும் பிசாசின் கிரியைகளையும் அழிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். என தேவன் நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பிசாசின் கிரியைகளையும் உங்களுடைய கால்களுக்கு கீழே போட்டு ஒன்றுமில்லாமல் மாற்றியிருக்கிறார் என்பதை நீங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். கருத்தாய் ஒரு 10 நிமிடம் என்னோடு கூட நான் சொல்கிற 6 காரியங்களை மிகவும் கவனமாக இருதயத்தில் உள்வாங்கி அதை நீங்கள் செயல்படுத்தும் போது நிச்சயமாக எந்த பிசாசின் போராட்டமும் எந்த அசுத்த ஆவியின் கிரியைகளும் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட முடியாதபடிக்கு தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். அது மட்டுமல்லாது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை மேற்கொள்வதற்கு சத்தியத்தின்படி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் நிச்சயமாக ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை வாழ முடியும். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், நாம் ஜெபிக்கும் போது எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும். காரணம், அவர் நாமத்தில் அவ்வளவு வல்லமைகள் உள்ளது. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்போமே ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கண்டிப்பாக இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளை பேசி ரிபஷந்தா ரியங்கரா ஷதூரியந்தரா என்று சொல்லி தேவ நாமத்தில் அதிகாரத்தில் நாம் ஜெபிக்கும் போது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது மட்டுமல்லாது ஒருவேளை ஊழிய அழைப்பை பெற்று சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாய் அல்லது ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால் எப்பொழுதும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, பிசாசை எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். பிசாசுகளை துரத்துகிறவர்களாய், பிசாசின் போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிற ஊழியத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை, தீர்மானம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்க முடியும். வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா போராட்டங்களும் மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் நீங்கள் பிசாசுகளை துரத்துகிறவர்களாய் மாற வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிறோம், பரிசுத்த வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பாவத்தில் வாழ்ந்து கொண்டு நாம் எப்பொழுதும் பிசாசுக்கு விரோதமாய் நிற்க முடியாது. அங்கே பிசாசு சொல்லுகிறது, நான் இயேசு கிறிஸ்துவும் எனக்கு தெரியும், பவுலும் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் யார் என்று அவன் கேட்டு அவர்கள் பிசாசை துரத்தும் போது அந்த பிசாசு அவர்களை கீறி போட்டது என்று வேதம் சொல்கிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா முதலாவதாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுடைய நீதியை செய்து அவர் விரும்புகிறபடி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். மூன்றாவதாக வேதாகம வசனத்தை பயன்படுத்த வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படும் போது பிசாசு சொல்கிறான், இந்த கல்லை நீங்கள் அப்பமாக்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கல்லை காட்டும் போது ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல
தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அங்கு பிசாசுக்கு வேத வசனங்களை கொண்டு கர்த்தர் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, வேத வசனங்களை சொல்லி பிசாசுகளை அதட்டுகிறவர்களாய், பிசாசுகளை துரத்துகிறவர்களாய் நீங்கள் அநேக வேத வசனங்களை படித்து தியானித்து உங்கள் இருதயத்தில் வைத்திருப்பீர்களானால் ஏற்ற நேரத்தில் என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து எளிதாக பேசி எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழித்து போடுவார். நான்காவதாக, சீஷர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறார்கள் ஒரு பிசாசை துரத்த வேண்டும் என்று. ஆனால் அந்த பிசாசு அந்த தம்பியை விட்டு போகல. அந்த பெற்றோர் இயேசு கிறிஸ்து இடத்தில் அழைத்து கொண்டு வரும்போது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இந்த வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற எந்த காரியத்தினாலும் இது போகாது என்று இந்த பிசாசை கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிசாசு துரத்துகிற ஊழியம் செய்கிற பிள்ளைங்க, அல்லது என் வாழ்க்கையில் பிசாசு மேற்கொள்ளக்கூடாது என்று நினைக்கிற கிறிஸ்துவ பிள்ளைங்க, ரிபா சந்தா ரியங்கரபா, உபவாசத்தில் ஜெபத்தில் நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். தேவனோடு கூட அதிக நேரம் பேசுகிற ஒரு பழக்கம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். இப்பொழுதுதான் தேவன் எல்லா தருணத்திலும் உங்களை ஆயத்தமாக வைத்திருப்பார். எத்தனையோ இடங்களுக்கு பிசாசு துரத்த கூப்பிடுவார்கள். சமீபத்தில் ஒரு இடத்திற்கு கூப்பிடும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை, பிசாசு அநேகரை அடித்திருக்கிறது, நீங்க வர சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சந்தோஷமாய் அவர்களோடு கூட போனேன். மிகவும் எளிதாக துரத்த கர்த்தர் உதவி செய்தார். இந்த தம்பி முழுமையான ஒரு விடுதலைக்குள் வர கர்த்தர் உதவி செய்தார். ஆம் தேவனோடு கூட நீங்கள் எப்பொழுதும் ஒரு இன்டிமசி, ஒரு உறவில் இருப்பீர்களானால் எல்லா பிசாசின் கிரியைகளையும் எதிர்த்து நிற்கிற ஆயத்தம் உள்ள நபராய் கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் வைத்திருப்பார். சில நேரங்களில் ஃபாஸ்டிங்ல போக சொல்லுவார். சில பில்லி சூனிய செய்வினை கட்டுகளை உடைக்க போகும்போது ஃபாஸ்டிங்கோடு கூட போவோம். கர்த்தர் நினைவுபடுத்துவார், ஞாபகப்படுத்துவார். இதை செய்யாதே என்று சொல்லிக் கொடுப்பார். அதற்கு ஜெபம் முக்கியம். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு உபவாசமும் மிக மிக அவசியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக பார்க்கிறோம், பயப்படாமல் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். ரபா சந்தா ரியங்கராபா, உங்களுக்குள் இருக்கிற நீங்கள் ஆராதிக்கிற இயேசு பிசாசை விட பெரியவர் என்பதை முதலாவது விசுவாசத்தில் நீங்கள் தேறினவர்களாய் மாற வேண்டும். வேதம் சொல்கிறது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியில் நிறைந்து இருக்கிற பிள்ளைகளாய் பயத்தை முற்றிலுமாய் விளக்கின பிள்ளை. வேதம் சொல்கிறது, பூரண அன்பு பயத்தை விளக்கும் என்று வார்த்தை சொல்லி, தேவன் மேல் நீங்கள் பூரண அன்புள்ளவர்களாய் இருப்பீர்கள், ஆனால் பயம் உங்களுக்குள் வரவே வராது என்பதை நீங்கள் முதலாவதாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த பிசாசை பார்த்தும் நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உங்களை அழைத்த இயேசு பெரியவர். உங்களுக்கு முன்பாக அவர் செல்கிறார். உங்களோடு கூட உங்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். உங்களை சுற்றிலும் அக்கினி ரதமாய் கர்த்தர், என் ஜனத்தை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தேவ பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீங்க. எதை பார்த்தும் பயப்படாதீங்க, யாரை பார்த்தும் பயப்படாதீங்க. மனுஷனுக்கு பயப்படுவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளை, பயத்தை புறம்பே தள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் இன்னும் அதிகமாக நீங்கள் அன்பு கூறும்போது நிச்சயமாக உங்களுக்குள் இருந்து கர்த்தர் செயல்படுவதை அநேகர் பார்க்க முடியும். ஆறாவதாக, ஆவிக்குரிய ஆதரவுகளை, ஆவிக்குரிய ஆலோசனைகளை கேட்க நீங்கள் பழக வேண்டும். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி
நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சில நேரத்துல சிலருடைய உதவி நமக்கு தேவைப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை உங்கள் போதகரின் உதவியை நீங்கள் கேட்கலாம், அல்லது உங்கள் ஆவிக்குரிய நண்பர்களின் உதவிகளை கேட்கலாம், அல்லது எங்களை போன்ற தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களின் உதவிகளை நீங்கள் நாடலாம். நிச்சயமாக தேவன் அவர்கள் மூலியமாக உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுப்பார். எண்ணற்ற ஜனங்களுக்கு கர்த்தர் நம்ம ஊழியத்தின் மூலியமாக விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதற்கப்புறம் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், தடைகள் விலகுகிறதை பார்க்க முடிகிறது. காரணம், தேவன் பேசும்போது தேவன் ஊழியர்கள் மூலியமாய் கிரியை செய்கிறார். அந்த ஆதி அப்போஸ்தல காலத்தில் எண்ணற்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் ஊழியர்கள் மூலியமாய் செய்தார். இன்றும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, எங்களை போல ஊழியர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை, லைஃப் சேஞ்சிங்கை உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாம் காட்டிலும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். சில நேரங்களில் மன அழுத்தம், பயம், உடல்நல பிரச்சனைகள் இவைகளினாலும் நாம் பாதிக்கப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மன அழுத்தத்தில், குழப்பத்தில் இருக்கிறவர்களை பார்த்து இது அசுத்த ஆவி கிரியை என்று சொல்லி அவர்களை அந்த வழியில் ட்ரீட் பண்ணாமல், அநேக இடங்களில் போகும்போது அவர்கள் பலவீனமாக இருப்பார்கள். இப்போ அவங்க சொல்லுவாங்க, இது பில்லி சூனியம் தான் பாஸ்டர் அப்படின்பாங்க. ஆண்டவர் பேசுவார், இது பில்லி சூனியம் கிடையாது, இது செய்வினை கிடையாது, பிசாசின் கிரியை கிடையாது, அவங்க சரீரத்துல வந்திருக்கிற பலவீனங்கள். அப்போ நம்ம எந்த வியாதியை, எப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி மேற்கொள்ளுன்ற ஞானம், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய கிருபை பெற்றவர்களை பயன்படுத்தும் போது நிச்சயமாக அவர்களுக்கு எளிதாக விடுதலை கொடுக்க முடியும். நம்ம ஊழியத்துல கர்த்தர் அப்படிதான் என்னையும் பாஸ்டம்மாவையும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால எல்லாமே அசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி நீங்க நம்பக்கூடாது. அதை ஃபோக்கஸ் பண்ணி ஓடுனீங்கன்னா கடைசியில ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிஞ்சும். அதனால ஒருவேளை மன அழுத்தத்துல இருப்பாங்க, பயத்துல இருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு போராட்டத்தின் நிமித்தமாக, அல்லது சரீர பலவீனத்தின் நிமித்தமாக இப்படிப்பட்ட குறைவுகளை நல்ல ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போய் பார்க்கலாம், அல்லது நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சரீர பலவீனங்களுக்கு எல்லாத்தையும் சுத்தாவின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆம் தேவ், எதை செய்தாலும் ஜெபத்தோடு கூட செய்யுங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ள இந்த 6 வகையான வழிகளை பயன்படுத்துங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட பேச வேண்டும் என்கிற வாஞ்சை, பாரம் உங்களுக்குள் இருக்குமேயானால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. பாஸ்டர் அண்ட் ப்ராஃபட் பெஞ்சமின் நியூட்டன். ஐ மீன் ட்ரிச்சி அண்ட் வெள்ளக்கோயில். மை மொபைல் நம்பர் இஸ் 8072959858. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்தி வைங்க. இந்த யூடியூப் நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாய் அவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. காட் பிளஸ் யூ. Thank you.